நான் மஹிமா நம்பியார் பேசுகிறேன். குற்றம் 23 என்னோட கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் படங்கள் பண்ணாலும் ஒரு ஹீரோயினாக இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகலை. சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இல்லை சைல்டிஷாக ரொம்ப கிட்டிஷாக அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது எனக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டைரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தில் மேக்கப்பே வேணாம்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அப்போ நான் நினைச்சேன், ஐயோ பார்க்க இப்படி இருக்க, மேக்கப் கூட இல்லைன்னா எப்படி இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ரொம்ப அழகாக பாஸ்கர் சார் எடுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அறிவழகன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் அவர் நல்லா கான்ஃபிடென்ஸ் கொடுப்பார். இப்போ நம்ம ஒரு சீன் முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்திருக்குன்னா நல்லா பண்ணியிருக்கீங்க கீப் இட் அப்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது எனக்கு நல்லா கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருச்சு. அப்படியே நல்லா வரலன்னா அவர் சொல்ல மாட்டார், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார். எல்லாமே நல்லா இருக்கு மஹிமா, இங்கே மட்டும் கொஞ்சம் 10% கொஞ்சம் நீங்கள் அது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை 20% இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அருண் விஜய் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி இஸ் அ வெரி ஹேண்ட்ஸம், வெரி டேலண்டட் ஹீரோ. எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் சொல்லலாம். ஏன்னா விக்டர் கேரக்டர் பார்த்ததுக்கப்புறம் நான் அவரோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த படத்தில். அது ஒரு பெரிய விஷயம். ஐ கன்சிடர் மை செல்ஃப் வெரி லக்கி. தேங்க்யூ ஸோ மச் அருண் சார் அண்ட் இந்தர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் இப்போது இங்கே பார்த்துட்டீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்படியே படம் நம்ம எங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த சப்போர்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த படம் வெற்றிகரமாக முன்னாடி வர முடியும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், இந்த ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும்னா செல்வம் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் நான் தேங்க் பண்ணோம். பிகாஸ் என்கிட்ட என்னால் என்னென்ன பண்ண முடியுன்ற டேலண்ட் வந்து அவர் வந்து மங்காத்தா, கோவா அந்த மாதிரி படத்துலலாம் ஃபைட் மாஸ்டர் ஆகும்போது பார்த்தாரு. அண்ட் அறிவழகன் சார்கிட்டையும் அருண் விஜய் அவர்கிட்டையும் சொல்லும் போது வந்து அவங்க இம்மிடியேட்டாக வந்து அரவிந்த் இந்த கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட். பிகாஸ் இட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம். ஏன்னா ஐ நோ தட் எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரகிளிங் இன் சம் பீரியட். பட் அந்த டைமில் வந்து அருண் விஜயும் ப்ளஸ் அறிவழகன் சாரும் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, ஐ ஹாவ் டு ஷோ மை பெஸ்ட், ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட். ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அறிவழகன் சார் படத்தில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஈரம் படத்துலேருந்தே அவரோட மூவி பார்த்துருக்கோம், எல்லாரும் பார்த்துருக்கோம். ஸோ நான் அப்பயே வந்து இவரோட படத்தில் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அண்டு வல்லினத்தில் வந்து எனக்கு வில்லன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, பட் என்னால் பண்ண முடியல. அந்த டைமில் மங்காத்தால ஷூட்டிங்கில் இருந்தேன். பட் இந்த படத்தில் நான் வந்து அவரோட ஒரு பாட்டாக ஆஸ் அன் ஆக்டராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஏடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாம் நிறைய விஷயத்தில் வந்துட்டு ஒரு டைமில் வந்து இப்போ டேரக்டர் சாரோட நம்ம படம் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு அவரை பற்றி தெரியாது. ஸோ த பெஸ்ட் பார்ட் இஸ் வந்து ஏடிஸ் கிட்ட போய் கேட்டுக்கலாம், இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், இந்த டிப்ஸ் எல்லாம் முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி மைண்டில் வரும்போது அவர்கிட்ட போகும்போது கரெக்டாக ஓகே சார் இதானே சார் வேணும், அதானே சார் அது கட் பண்ணி போனால் அருண் விஜய் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படிதான் பார்த்துருக்கேன். பட் அதே மாதிரி சரி ஓகே அடுத்தது என்ன இவர் அப்படியே வாட்ச் பண்ணுறது சரி பார்க்கும்போது, பட் ஐ நோ ஹிம் ஆஸ் அ பர்சன், வெரி வெரி ஸ்வீட் பர்சன், ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கும் அவருக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் நடந்தா கூட இல்லை, ஹி கேவ் மீ சோ மச் ஆஃப் ஃப்ரீடம். எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் வந்து எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க, அது வேண்டாம் இது வேண்டாம் அதெல்லாம் இல்லாமல் படமாக பார்க்கும்போது ஹி ஹாஸ் கிவன் மீ சோ மச் ஃப்ரீடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அருண். பாஸ்கர் சார் ரொம்ப ஷை டைப், பேசவே மாட்டார், ஜாஸ்தி பேச மாட்டார். சார் எப்படி சார் இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான் சார், வாங்க சார் கொஞ்சம் அப்படி எங்கேயோ போயிட்டு ஜாலியாக கொஞ்சம் பேசிட்டு வந்துடலாம், வாங்க சார் ஒரே விஷயம் வாங்க வந்துடுறேன். ஒன்றுமே ரியாக்ஷனே இருக்க மாட்டார், ஆனால் ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு போயிட்டாரு. ப்ளஸ் அந்த லாஸ்ட்ல அந்த ஆர்ட் டைரக்டர்னு உட்காந்துருக்காரு பாருங்க, ஒரு சக்தி சார். அவர் வந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. குற்றம் 23 ஒரு பெரிய ஹிட்டு, அப்போ இனி கலக்குங்க. அண்ட் லாஸ்ட் பட் லீஸ்ட் அவர் ப்ரொடியூசர் இந்தர், ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் இந்தர், ஸோ ஹாப்பி. அந்த இந்த ப்ராஜெக்ட் மீட் பண்ணேன் இந்தரை.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு எல்லாமே கொடுத்தாரு, ஃப்ரீடமா கொடுத்தாரு எல்லாமே. நீங்க அந்த குவாலிட்டியை படத்துல நீங்களே பார்த்துட்டீங்க. தட் வாஸ் த அவர் ப்ரொடியூசர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர். அண்ட் நம்ம இளங்கோ சார் அண்ட் மேனேஜர் எல்லாருக்குமே நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க. குற்றம் 23 டைரக்டர் சார் அரவிந்தன் சார் படத்தில் நான் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேட்டடான ஒரு டீம். அவங்களுடைய முயற்சிக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதோட ரிலீஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. மக்களை எஜுகேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் இது, நான் பார்த்த வரைக்கும், நான் நடித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். அதனால் தயவுசெய்து மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை மக்களை வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த என்டையர் ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேட்டட் டீம் அண்ட் ஹீரோ தி ஹேண்ட்ஸம் கை. அவரை விக்டரா பார்க்கும்போது நான் அவரோட நடிப்பை பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். அண்ட் இந்த படத்துல ரொம்ப ஹேண்ட்ஸமா, சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிரேட் பர்ஃபார்மர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ மிஸ்டர் அருண் விஜய் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும், இந்த படம் இந்த கலருக்குள்ளே தான் இருக்கணும், அதை மீறி நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு இந்த படத்தை பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நாங்கள் எடுத்தது கலர் எடுத்துட்டோம். கலர் எடுத்து அந்த கலருக்குள்ளே, அது கலர் மீன்ஸ்னாக்கா எல்லாமே அடங்கும் அதில். அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னென்னாக்கா நான் அறிவன் சார்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், சார் ஈரம் படம் என்னால் ஒர்க் பண்ண முடியல சார். அப்போ நான் ஆர்டராக இல்லை, நான் அசிஸ்டண்ட்டாக கூட இல்லை, அப்போது ஒர்க் பண்ண முடியல சார்னு சொன்னேன். அந்த குறை வந்து இந்த படத்தில் தெரிஞ்சிச்சு. என்னென்னா ஜானர் தான் வர மாதிரி இருக்குமே ஒழிய, பட் படம் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டலாக, ஒரு கிளியராக இருக்க மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அப்புறம் இதில் வந்து இந்த படத்தில் நிறைய சப்போர்ட்டிங்கான விஷயங்கள் வந்து நிறையா நடந்துச்சு. அது எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும். எல்லாருமே நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என் வீட்டில் இருக்குங்க, என்னோடய அப்பா அம்மா இருக்கட்டும், டைரக்டர், இது முக்கியமாக சொல்லணும்னாக்கா ஹீரோ சார் வந்துட்டு இது ஹீரோவாக மட்டுமே இல்லாமல் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் எங்களை கூப்பிட்டு பேசுவார். சரி இது பண்ணிக்கலாமா, இதை பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ படத்துக்கு நிறைய இது பெருசாக வரணும் அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் நினச்சதை விட அவர் எங்களை நிறைய தூண்டிகிட்டு இருந்தார். ஸோ நிஜமாக நல்லா வந்திருக்கு சார். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த ஃப்ரேமுக்காக ஒர்க் பண்ணோம். எங்கேயுமே நான் தெளிவாக ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டேன். என்னென்னாக்கா இதில் ஆர்ட் டைரக்ஷன் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நான் தெளிவாக அந்த ஒரு முடிவு எடுத்து ஒர்க் பண்ணோம். ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அது இல்லாமல் மகளிருக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னாக்கா சென்டிமெண்ட்னாவே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்தால் இருப்போம், அம்மா அங்கே இருந்தால் இருப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது மகளிருக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அறிவு சார் கூட தான், வல்லினம். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. பட் டேரக்டர் சொன்னார், நெக்ஸ்ட் படம் வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த வாக்கை வந்து எந்த ஒரு காரணத்துக்காக மாற்றிக்காமல் எனக்கு இந்த படம் கூப்பிட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லிட்டாரு, நம்ம வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு இவ்வளோ தான் இந்த படத்துக்கு வேலை செய்ய போகிறோம், இந்த படத்தோட கிராஃப் வந்து இவ்வளோ தான் இருக்கும், இத்தனை டேஸ்லாம் ஷூட் பண்ணணும், இப்படி தான் ஷூட் பண்ணணும், இவ்வளோ கன்ஸ்டன்ட்லாம் பண்ணணும் அப்படின்றது அவர் தெளிவாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே சொல்லிட்டார். அதுவும் இல்லாமல் என்னோடய வேலையை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். விஷுவலாக நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம், ஸ்கிரிப்ட்லேயே அவர் வந்து இந்த படத்தோட டோன்ஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம், என்ன மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத அவ்வளோ க்ளீனாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது. ஏன்னா அறிவு சாரை புரிஞ்சு அவருக்கு தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவருக்கு என்ன வேணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சு நம்ம முடிகிற வரைக்கும் அவர் அந்த வேலையை செஞ்சு முடிக்காமல் விட மாட்டார். ஸோ அதை வந்து கொஞ்சம் கஷ்டம் அவர் கூட நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி க்ளீனாக ஒர்க் பண்ணுறது. 10 முறை வரலைன்னா 11 தடவை செய்ய சொல்லுவார், கரெக்டாக இது வேணும் அப்படின்றதுல பர்ஃபெக்ஷனாக இருப்பார். ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம வேலையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரெக்டாக செய்கிறதுக்காக. ஸோ இந்த படத்தை வந்து க்ரைம் ஸ்டோரின்றனால, மெடிக்கல் பேஸ்ட் அப்படின்றதுனால, யூஸ்வலாக க்ரைம் ஸ்டோரினா ஒரு டார்க் ஷேட்ஸ்,
ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் லைட் அந்த மாதிரி ஒரு அந்த பேட்டர்னில் போகாமல் இது வந்து மெடிக்கல் பேஸ் பண்ணதுனால ஸோ மெடிக்கல் சம்மந்தமாக அந்த மாதிரி ஒரு டோனில் அதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு டோனில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். நாங்கள் பண்ணதில் டெஃபினட்டாக அது போஸ்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சு, அது ஸ்க்ரீன்லேயும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ட்ரெய்லரில் அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க, பத்திரிகைகளும் அதை எழுதியிருந்தாங்க. ஸோ அது படம் ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணது க்ளீனாக படத்தில் வந்திருக்கு. அது நீங்கள் பார்க்கலாம் படம் பார்க்கும்போது. இந்த படம் மெடிக்கல் க்ரைம் வந்து ஜஸ்ட் க்ரைம் அப்படின்றது மட்டும் இல்லாமல், இந்த படம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ கண்டுபிடிச்சாரு க்ரைம் அப்படின்னு இல்லாமல், இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான படம். ஆக்சுவலி இது ஒரு ஃபேமிலி படம். அருண் விஜய் சார் அவர் வந்து ரெடியாக இருப்பார். எதுக்கானும் நீங்கள் எதுக்கு வேணால் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். டப்புன்னு வில்லன்னா வில்லன், ஹீரோனா ஹீரோ, ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட், எது வேணா பைக் ஓட்டினா ஓட்டுவேன், மேலேருந்து குதினா குதிப்பார், கார் ஓட்டினா ஓட்டுவேன், தலைகை நெல்லன்னு எதுக்கு வேணால் அவர் ரெடியாக இருப்பார். ஸோ இட்ஸ் ரெடி டு டூ வாட் எவர் ஈ கேன். ஸோ அதனால் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஒரு ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட், பிளட்லேயே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ மஹிமா ஃப்ரம் மலையாளம், தமிழ் தெரிஞ்சதுனால நான் தப்பிச்சேன். கொஞ்சம் ஈஸி டேக்ஸில் போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போகாமல். ஸோ ஒன் மோர் திங், அரவிந்த் ஆகாஷ் சார் அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அவர் இது வரைக்கும் பண்ணலன்னு நான் சொல்லணும். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு மார்க்கான படமாக டெஃபினட்டாக அமையும். ஸோ அதே மாதிரி நடராஜன் மேம், சஞ்சய் சார் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஒன் மோர் திங், மெயின்லி இந்த சார், ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லி ஆகணும். இந்த சார் வந்து நான் ரொம்ப பேசினதில்லை. ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதோட அவரோட பேசினதில்லை. ஸோ இந்த படத்துக்கு என்ன வேணுமோ, என்ன கேட்டமோ டெக்னிக்கலி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுனால தான் இந்த படத்தை வந்து நம்ம எவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தோம்னு எங்களுக்கு தெரியும். ஸோ பட் நீங்கள் விஷுவலாக அதை பார்க்கும்போது அந்த படத்தோட குவாலிட்டி என்னன்றது, அதோட பட்ஜெட்டோட எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு செலவு பண்ணால் எவ்வளோ வருமோ அதுக்கான தேவையை கொடுத்தாங்க. அது ஸ்க்ரீனில் கொண்டு வர முடிஞ்சுது. அதுக்கு தேங்க்யூ சார். குற்றம் 23 அப்படின்ற டைட்டில் சொன்ன உடனே அந்த 23 என்ன சார், அந்த குரோமோசோம்களின் எண்ணிக்கையா அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு சின்ன வயசில் உயிரியல் பாடத்தில் படித்த மாதிரி. ஆமாம் அப்படின்னாரு. ஒரு மெடிக்கல் த்ரில்லர் அப்படின்னாரு. எதையுமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் அணுகக்கூடிய இயக்குனர் அறிவழகன் சார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான டைரக்டர். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி படம், டேடி மம்மி வீட்டில், மியா மியா போனேன், எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமிலாம் நிறைய குத்துப்பாடல்களாக எனக்கு வந்துகிட்டு இருந்தப்போ, ஈரம் என்கிற மெல்லிசை பாடல், அந்த படத்தினுடைய அனைத்து மெல்லிசை பாடல்களையும் கொடுத்து எனக்கு என்னுடைய மெல்லிசை முகத்தை வெளியில் அறிமுகப்படுத்திய ஒரு அற்புதமான இயக்குனர். அதற்கு பிறகு அவருடைய எல்லா படங்கள்லையும் நான் தான் பாடல் எழுதியிருக்கேன். சமீபத்தில் தனிமைய பாடல் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லா வானொலிகள்லையும் பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அப்படி வந்து ரொம்ப என்னுடைய திரைப்பாடல் வழியில் ஒரு முக்கியமான இயக்குனர் அறிவழகன் சார். ரொம்ப அற்புதமான நண்பரும் கூட. குற்றம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் யாருமே குற்றத்தை வந்து கடந்து தான் வந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் குற்றம் பண்ணியிருப்போம். சின்ன வயசுலேருந்து குற்றம் பண்ணாதவர்கள் இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று சட்டப்படி குற்றமாக இருக்கும், தர்மப்படி குற்றமாக இருக்கும், சிலது வந்து நியாயப்படி அது குற்றமாக இருக்கும். இப்போ சிலருக்கு குற்றமாக தெரிவது, சிலருக்கு குற்றம் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து கசகசாங்கிறது நம்ம உணவுப் பொருளாக பார்க்குறோம். அரபு நாடுகளுக்கு கசகசா எடுத்துகிட்டு போனால் மரண தண்டனைங்கிறாங்க. அப்படி குற்றம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய சர்ச்சை இருக்கிறது. அப்படி ஒரு அழகான ஒரு தீம் பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கோம். ரொம்ப பிரமாதம் வந்திருக்கு. அறிவுகளின் கூச்சல் குற்றம் மெய்மறக்கும் ஆன்மீகத்தில் அப்படின்னா, சாமி கும்பிட போனப்போ அறிவெல்லாம் மூட்டை கட்டி இப்படி ஓரம் வச்சிடணும். அப்புறம் நம்ம ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் ஐயர் இப்படி இருக்காரு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா ஒருத்தருக்கு கூட அந்த பக்தி வராது. அளவெடுத்த வார்த்தை குற்றம் நண்பர்களின் கூட அரத்தில். நண்பர்கள்னு வந்துட்ட பிறகு அளவெடுத்து அப்படி சிக்கனமாக பேசக்கூடாது. ஜாலியாக என்ன மனசில் இருக்கணுமா பேசும். இப்படி இந்த குற்றத்தை பற்றின வரையறையாக ஒரு பாடல். அதுக்கு மேக்கிங் பார்த்தப்போ நான் மறந்து போயிட்டேன். அவ்வளோ அற்புதமான ஒரு மேக்கிங். இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பை பல மடங்கு கூட்டி சொல்கிற அளவுக்கு மிக அற்புதமாக வந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா குற்றம் 23 படத்துக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ட்விட்டரில் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. அதே போல் அருண் விஜய் சார் அந்த படத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர் கூட அங்கே சொல்லிட்டு இருந்தார், அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படின்னு. அந்த லுக்கு அவருடைய இத்தனை படங்களில் இருந்ததை விட இந்த படத்தினுடைய லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிப்பிக்கல் போலீஸ் ஆஃபீஸருக்குரிய அந்த லுக்கோட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர்.
ரொம்ப பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேன பாடல். இன்னொரு பாடல் இங்கே வந்து திரையிடலை, தொடுவானம் நேற்று வரையது தொலைதூரம், ரொம்ப பிரமாதமான பாடல். எனக்கு என்ன வருதுன்னா அந்த பாட்டை சின்ன பாட்டாக அமைச்சிட்டாங்களே அப்படிங்கிறது. ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு 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 வசீகரமான ஒரு பாடல் அந்த பாடல். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அறிவழகன் வந்து அப்படின்னா அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்லாம் அவருடைய மிகப்பெரிய ரசிகர்கள். அதை நான் பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன். அது வந்து அவங்கெல்லாம் அவரை பார்த்து வியந்து பேசியிருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு டச் இருக்கும். அவருடைய டச் ஒரு ஸ்டாண்டர்டான டைரக்டர் நான் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துலையும் காட்டியிருப்பார். இந்த படத்தில் அதை பல மடங்கு அதிகமாக காட்டியிருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். Thank you so much for the beautiful opportunity. And the chance in the படத்துல வந்து நடிக்கலைன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். Beautiful team and thank you DOP sir, Mr. Bhaskar. He has done a beautiful exposure. I don't know what to speak. ஏன்னா என் தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லை, ஸோ அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா பேச மாட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் குற்றம் 23 and Arun Vijay, you rock, fantastic, the most handsome actor in the South industry according to me. And director sir, thank you so much for the opportunity. ஒரு ஆக்டரா பாம்பேலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நடிக்க சொன்னோன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஹி ஹேட் த கான்ஃபிடென்ஸ். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது அவர் கொடுத்த ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் சஞ்சய் சார் சொன்ன மாதிரி நானும் இந்த படம் பண்ணியிருக்கலன்னா ஐ வுட் ஹவ் ரியலி ரிக்ரெட்டட் இட். ஸோ ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ சார். ஐ வுட் லைக் டு தேங்க் அருண் விஜய் சார் ஆல்சோ. It was, yes, you are very handsome. I agree with that. I'm married, so I can't say too much more. But you're gonna rock, and your presence in the film, throughout the film, presence is awesome. If a trailer, yellam paatadla, everyone's really going to just watch the screen when you come on. Mahima, you're beautiful, and in the film, avlo sweet, lovely girl. So I'm in the padame is going to. ப்ளீஸ் எவ்ரிபடி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படம் இருக்கும். ஏன்னா அதில் மெடிக்கல் கிரைம் த்ரில்லர்னால த இன்ட்ரெஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். சாரோட ஈரம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க ஆசை ரொம்ப இருந்தது. அவர் கூப்பிட்டோன்னா ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ரோல். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஷேட் ரோல் தட் ஐ எம் டூயிங் இன் மை ஷார்ட் கரியர். ஐ வுட் லைக் டு தேங்க் DOP பாஸ்கர் சார். இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் தட். தேங்க்யூ ஸோ மச். தி என்டையர் டீம், ஆல் தி ஏடிஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அறிவழகன் சாரோட ஒர்க் பண்ணுறத அவங்க சொன்னாங்க இல்லை, அவங்கள பாஸ்கர் சார் தான் சொன்னாங்க புரிஞ்சுக்க முடியாதுன்னு. பட் டு மீ அவங்க ஹி வாஸ் வெரி கிளியர் வித் வாட் ஹி வாண்டட் அண்ட் டு அன் ஆக்டர் தட் இஸ் த பெஸ்ட் திங். அவருக்கு என்ன வேணுமோ ரொம்ப கிளியராக சொல்லிடுவார் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேக்ஸ் எடுத்துடுவார். தேங்க்யூ ஸோ மச். So all the best to the team, and please media people, please ask people to go to the theater and watch it. Ellarum paakano. It's a wonderful film. Kutram 23 movie is very special to me because life first made a event is that. So thanks for this opportunity, and we're very happy we are associated with this project through Across Films, Prabhu Venkatachalam and me. Arun Vijay பத்தி பேசணும் அப்படின்னா தில்ருபா சாங்லேருந்து பயங்கர ஃபேன். நேற்றுக்கு மார்னிங் கூட நானும் பிரபு ஆஃபீஸில் பேசியிருந்தோம். துள்ளி திருந்த காலம், தலையற தாக்க, என்னை அறிந்தால், இப்போ குற்றம் 23. And again, personally very happy because we are associated with this project. And as a producer, I am also very happy for Inder. You've selected a brilliant script and it's his first movie, so I wish you all grand success. And the entire team, இந்த மாதிரி படம் நல்லா வளரணும், நல்லா பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா பண்ணணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். குற்றம் 23 அறிவழகன் சார் படம். என்னை பொறுத்த வரைக்கும் அறிவழகன் சாரோட ஃபேன் நான். ஃபஸ்ட்டு மூவிலேருந்தே ஃபேன். இது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் ஃபிலிம்ஸில் படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம், போயிட்டு இருந்தது. அப்புறம் சரி படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். அப்போ எப்போவுமே ட்ரெய்லர் உட்காந்து பார்ப்போம். ஏதாவது படத்தோட ட்ரெய்லர் வந்ததுன்னா ட்ரெய்லர் உட்காந்து பார்ப்போம். அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுன்னா தென் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அறிவழகன் சார் படம் அப்படின்னாலே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பார்த்துட்டு பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் அப்படியே டிலே ஆகிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில்
பேசுகிற சூழ்நிலை வந்தது, பேசணும், பிடிச்சிருந்தது. தென் தமிழ்நாடு சைன் பண்ணிட்டோம். இது ஒரு விஷயம். இதுக்கடுத்து அறிவன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் படம் எதுவும் வாங்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலி என்னோட சர்க்கிள், சினிமாவில் இல்லாத சர்க்கிள் கிட்டலாம் செக் பண்ணுவேன். யூஎஸ் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தப்போ அவன் சொன்னான், அவனுக்கு சினிமா பெருசாக பார்க்குறதுல டைரக்டர்ஸ் பற்றியெல்லாம் பேச மாட்டான். அவன் சொன்னான், அறிவன் சார் படம்னா ஃபஸ்ட் படத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன், கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், கரெக்டான படமாக கொடுப்பாரு, மிகையாக இல்லாமல் நீட்டாக கொண்டு போவார், ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும், அவர் படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஒன்று இருந்து ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணப்பையும் இந்த படமாக நல்லா வந்திருக்குன்னு சொன்னதுனால ப்ரொசீட் பண்ணோம், போய் வாங்கினோம், படத்தை போட்டு பார்த்தோம், படம் நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே முதல் முறையாக நிறைய இப்போலாம் பண்ணுறதில்ல அந்த மாதிரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே இன்வைட் பண்ணி எல்லாருக்கும் படத்தை போட்டு காட்டணும், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி 2 ஏரியாஸ் வாங்கியிருந்தவங்க அந்த படத்தை பார்த்துட்டு திரும்ப இன்னொரு ஏரியா வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. படத்தை பார்த்த உடனே பிடிச்சி அப்படி ஏரியாக்கள் எல்லாமே ஓரளவுக்கு விற்று முடிச்சாச்சு. ஸோ படத்தை போட்டு காட்டி விற்றுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடந்திருக்க ஒரு விஷயம். இது வந்து இப்போ ப்ராக்டிஸில் இல்லை, பட் இதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவோம். அப்புறம் அறிவன் சாரோட மேக்கிங்கில் இந்த படத்தை பார்த்தோம்னாக்கா இன்டர்வல் வரைக்கும் நமக்கு வந்து நம்ம க்ளூஸே கிடைக்காது. இன்டர்வல் பிளாக் வர வரைக்கும் நமக்கு க்ளூஸே கிடைக்காது. அதுக்கப்புறமா இன்டர்வலுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றா ரிவீல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். நம்மளை எங்கேஜாக கொண்டு போயிட்டு 2 மணி நேரம் 14 நிமிஷம் படம். இதில் வந்து 2 பாடல்கள், இதை தாண்டி நம்ம ஒரு நிமிஷம் கூட எந்திரிச்சு போகாத அளவுக்கு கொண்டு போயிருப்பார். அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பார். இதில் வந்து அவர் நம்ம ஆர்ட் டைரக்டர் சக்தி சொன்ன மாதிரி அவர் என்னடா வேலை பண்ணியிருப்பாரு நமக்கு யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு படத்தோட கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும், எக்ஸாக்ரேட்டே இருக்காது, எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்க மாட்டாங்க, தெளிவாக கொண்டு போயிருப்பார். அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் டிஓபி ஹேஸ் டன் அன் எக்ஸலன்ட் ஜாப், ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அறிவன் சார் வந்து சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டா இல்லை கௌதம் சாரோட அசிஸ்டண்டானே தெரியலையே. எனக்கு லவ் அழகாக கொடுக்குறாரு, படமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, என்னன்னே புரியல, அவ்வளோ பர்ஃபெக்டாக இது போயிருக்கு. ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் இது வரைக்கும் வந்த படங்கள் இது கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ நீட்டாக பிளெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கார், நல்லா வந்திருக்கு படம். அதை தாண்டி நான் அருண் விஜய் சாரோட உட்காந்து நான் படம் பார்க்குறேன். எனக்கு ஸ்க்ரீனில் வந்து அருண் விஜய் சார் தெரியல, ஹீரோ மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சார். ஸோ நம்ம படம் பார்க்குறப்ப எனக்கு ஹீரோ அப்படிங்கிற வரப்ப அறிவன் சார் வந்து அதை பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்கார். அதுக்கேற்ற மாதிரி அருண் விஜய் சார் மெனக்கெட்டு உடம்பை ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒர்க்கை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கார். அது நல்லா வந்திருக்கு. அதுக்கும் மகிமா நம்பியார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதோ படங்களும் கன்யூஸாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்லா வருவாங்க. அரவிந்த் ஆகாஷ் பயமுறுத்துறார் படத்தில் ஒரு சில இடங்களில், நீட்டாக பண்ணியிருக்காரு. என்னடா பண்ண போக நமக்கு பயமாலாம் இருக்கும், நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். ப்ரொடியூசர் இந்தர் பார்த்த அன்னைக்கு இருந்து பேசி நான் சைன் பண்ண வரைக்குமே இஸ் லைக் மை ஃப்ரெண்ட், இஸ் நாட் அ ப்ரொடியூசர் ஆக்சுவலி. அதை தாண்டி அவரையும் இந்த படத்தில் வில்லனாக போட்டுருந்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தோணல். அவர் இருக்க ஹைட்டுக்கும் இதுக்கும் நான் அதையும் கேட்டேன், ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணினாங்க. ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் நான் பண்ணுறதுக்கு விருப்பப்படலைனாரு. டாலாக இருக்கார், நல்லா இருக்கார், நல்ல சிங்கம் படத்தில் வர வில்லன் மாதிரி இருக்கார். நைஸ் பர்சன், சாஃப்ட் பர்சன், யூ டன் அ கிரேட் ஜாப். ஐ மீன் ஐ எம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் திஸ் டீம். படம் நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நல்ல ஒரு வைப்ஸ் வருது, படத்துக்கான நிறைய பேர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். மோரோவர் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் உள்ள படங்கள் இன்றைக்கி நீங்கள் கடந்த 5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் எந்தெந்த படங்கள் கண்டென்ட் நல்லா இருக்கோ அந்த படங்கள் ஓடி இருக்கு, ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமும் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அக்ராஸ் ஃபிலிம்ஸ் வெங்கட் பிரபு. Taking movie is not important. How to reach, how to take this movie to audience is very important. அப்பந்தான் வெங்கட் வந்தாப்புல படம் பார்க்காம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு காசு. ஸோ he had so much confident on the script. Thank you to Arivalagan sir and Arun, and thank you entire team. Bhaskaran sir, art director. I hardly know people's name because I was hardly in the set. Arun was looking after the entire thing. And moreover, I thank Vijay Kumar sir. Today is not here with us. I think he was busy with the shoot.
he was the backbone for me for the entire, from the day one till today. I thank him, and I thank Mahima. I thank Vendama. Okay, fine. One small request to the audience: please watch this movie in the theaters. Help us, and good luck, entire team.